எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னாக்கா, இப்போ டூ ஃபார்ம் வேர்ப் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ டூ ஃபார்ம் வேர்ப் என்னென்னு பார்க்கலாம். டூ ஃபார்ம் வேர்ப் வந்து டூ, டஸ், டிட், டன். இது எல்லாமே வந்து டூ ஃபார்ம் வேர்ப்னு சொல்லுவாங்க. இது எங்கெல்லாம் பயன்படுத்தலாம், அதுவும் இதுக்கு வந்து ரூல் இருக்குது, கிராமர் ரூல் வந்து இருக்குது. டூ, டஸ், டிட் இதுக்கெல்லாம் பயன்படுத்துவதற்கு கிராமர் ரூல் வந்து இருக்குது. நம்ம அங்கங்கே தான் பயன்படுத்த முடியும். இப்போ டூ ஃபார்ம் வேர்ப் என்னன்னு நீங்கள் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. டூ, டஸ், டிட், டன். இப்போ டூ அண்ட் டஸ் இது ரெண்டுமே வந்து ப்ரெசன்ட் டென்ஸ். இதனுடைய பொருள் என்னக்கா செய். இது ரெண்டுமே வந்து டூ, டஸ் ரெண்டுமே வந்து செய்யன்ற பொருள் தான் குறிக்குது. இதில் வந்து நீங்கள் மெயினாக ஞாபகம் வச்சுக்கணுனாக்கா, இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸை வந்து குறிக்கக்கூடியது, நிகழ்காலத்தை குறிக்கக்கூடியது. டிட் வந்து பாஸ்ட் டென்ஸ். மேலும் இந்த டூ வந்து எங்கே பயன்படுத்தணுங்க, ப்ளூரலுக்கு தான் பயன்படுத்தணும். இப்போ சப்ஜெக்ட் வந்து ப்ளூரலாக இருக்குது, அந்த சப்ஜெக்ட் வந்து பன்மையில் இருக்குது, அப்போ தான் வந்து நம்ம டூ வந்து பயன்படுத்தணும். இப்போ அதே டஸ் வந்து சிங்குலர், இப்போ சப்ஜெக்ட் வந்து சிங்குலராக இருக்குது, அப்போ வந்து டஸ் வந்து பயன்படுத்தலாம். இப்போ டூ ஃபார்ம் வேர்ப் என்னென்னு கேட்டாக்கா, டூ, டஸ், டிட், டன் இதெல்லாமே இந்த டூ ஃபார்ம் வேர்ப்ஸ். ஆனால் டூ அண்ட் டஸ் வந்து ப்ரெசன்ட் டென்ஸை குறிக்கக்கூடியது, நிகழ்காலத்தை குறிக்கக்கூடியது. ஆனால் இதிலே வித்தியாசம் இருக்குது. டூ வந்து சப்ஜெக்ட் வந்து ப்ளூரலில் இருந்தால், ஆனால் பன்மையில் இருக்கும்போது தான் வந்து டூ வந்து பயன்படுத்தணும். டஸ்ஸுங்கிறது வந்து சப்ஜெக்ட் வந்து சிங்குலராக இருக்கும்போது, அதாவது ஒருமையில் இருக்கும்போது தான் டஸ் வந்து பயன்படுத்தணும். டிட் வந்து பாஸ்ட் டென்ஸ், அதாவது கடந்த காலத்தை குறிக்கக்கூடியது, இறந்த காலத்தை குறிக்கக்கூடியது தான் டிட் வந்து. டூ அண்ட் டஸ் இதனுடைய பாஸ்ட் ஃபார்ம் என்னன்னாக்கா டிட். அது வாங்க பார்க்கலாம். நம்ம ஒரு சில உதாரணங்களோடு பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா புரியும். டிட், டிட் வந்து பாஸ்ட் டென்ஸ், டூ வந்து ப்ளூரல், டஸ் வந்து சிங்குலர். ஐ, வி, யூ, தே இதுக்கு எல்லாமே வந்து டூ ஃபார்ம் வேர்ப் தான் பயன்படுத்தணும். ஐ, வி, யூ, தே இதுக்கு எல்லாமே வந்து டூ ஃபார்ம், டூ தான் பயன்படுத்தணும். இது டூ வந்து ப்ளூரலுக்கு குறிக்கக்கூடியது. இப்போ ஐ வந்து சிங்குலர் தானே, இதுக்கு ஏன் டூ பயன்படுத்தணும்னாக்கா, இது வந்து கிராமர் ரூல். இப்போ ஐக்கு வந்து எதை நம்ம பயன்படுத்தணும்னாக்கா, இங்கே ப்ளூரலுக்கு என்ன பயன்படுத்தணும் அதே தான் வந்து ஐக்கும் வந்து இங்கே வந்து பயன்படுத்துகிறோம். ஹீ, ஷீ, இட் இது வந்து டஸ், இதுக்கு வந்து டஸ், இதெல்லாம் சிங்குலர். இந்த சப்ஜெக்ட் வந்து சிங்குலராக இருக்கும்போது டஸ் தான் பயன்படுத்தணும். இப்போ டூ ப்ளஸ் நாட், இது டூ ப்ளஸ் நாட் அது கூட நம்ம பயன்படுத்தி நம்ம நெகட்டிவ் வாக்கியத்தை எப்படி வந்து நம்ம க்ரியேட் பண்ணலாம், நெகட்டிவ் வாக்கியம் எப்படி பயன்படுத்தலாங்கிறது நம்ம பார்க்கலாம். நம்ம டூ ப்ளஸ் நாட் அது வந்து டு நாட், டூ ப்ளஸ் நாட் வந்து டு நாட், டு நாட் வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ் வந்து குறிக்கக்கூடியது. வாங்க, ஐ டு நாட் லைக் மேங்கோ, மேங்கோ எனக்கு பிடிக்காது. லைக்குங்கிறது வந்து விரும்புதல் இல்லை பிடிக்கும் அந்த மாதிரி பொருள் இல்லையா. இப்போ ஐ டு நாட் லைக் மேங்கோ, அப்போ மேங்கோ எனக்கு பிடிக்காது, இது வந்து நெகட்டிவ். இது வந்து டு நாட் வந்திருக்கு இல்லையா, டூக்கு அப்புறம் நாட் வந்திருக்கு, அது வந்து நெகட்டிவ். இப்போ நாட் வந்து அது நெகட்டிவ், அதனுடைய பொருள் அதுதான் நெகட்டிவ் தான் வரும். அப்போ டு நாட் லைக் மேங்கோனா எனக்கு மேங்கோ பிடிக்காது. இது பாசிட்டிவ் அஃபர்மேட்டிவில் பார்த்தீங்கன்னாக்கா, ஐ லைக் மேங்கோ எனக்கு மேங்கோ பிடிக்கும், எனக்கு மேங்கோ பிடிக்கும். இதே இப்போ இதுக்கு இடையில் வந்து நம்ம இப்போ டு நாட் லைக் போட்டோம்னாக்கா, டு நாட் போட்டுட்டோம் அப்படின்னாக்கா, ஐ டு நாட் லைக் மேங்கோனா மேங்கோ வந்து எனக்கு பிடிக்காது. ஆனால் இதை ஐ லைக் மேங்கோனாக்கா மேங்கோ எனக்கு பிடிக்கும். இப்போ நம்ம நெகட்டிவ் சென்டென்ஸு, நெகட்டிவ் வாக்கியத்தை பயன்படுத்துறதுக்கு நம்ம வந்து இதை பயன்படுத்தலாம். நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷில் வந்து நம்ம பேசும்போது வந்து இது ஈஸியாக பயன்படுத்தலாம். இது அடிக்கடி பயன்படக்கூடிய வார்த்தை தான் இது வந்து. ஐ டு நாட் ரீட் நாவல், ஐ டு நாட் ரீடு நாவல், நாவல் நான் படிக்க மாட்டேன். நாவல் நான் நாவல் வந்து நான் வந்து படிக்க மாட்டேன். ஐனா நான் அப்படி பொருள் இங்கே வரும். ஐ டு நாட் ரீட் நாவல் நான் படிக்க மாட்டேன். ஐக்கு வந்து நம்ம டூ தான் பயன்படுத்தணும், இங்கே வந்து டஸ் வந்து பயன்படுத்தக்கூடாது. ஐ டு நாட் கோ தேர், நான் அங்கே போக மாட்டேன். ஐ டு நாட் கோ தேர். இப்போ நாட் வந்துடுச்சு இல்லையா, நம்ம நாட் போட்டிருக்கோம், அப்போ வந்து நெகட்டிவாக தான் நான் இது வந்து குறிக்குது. அப்போ ஐ டு நாட் கோ தேர்னா நான் அங்கே போக மாட்டேன், கோனா போ, தேர்னா அங்கே. ஐ டு நாட் கோ தேர், நான் அங்கே போக மாட்டேன், அதான் அதனுடைய பொருள். இப்போது அங்கே வந்து நம்ம ஐ பார்த்துனோம், அதுக்கப்புறம் we do not play every day, we do not play every day நாங்கள் தினமும் விளையாடுவது கிடையாது, விளையாட மாட்டோம், நாங்கள் தினமும் விளையாட மாட்டோம். we do not play, வீணா நாங்கள். இப்போ வீங்க வந்து நாங்கள், நாங்கள் வந்து ஒருத்தருக்கு மேற்பட்டது தான்.
அப்போ இது பன்மையை குறிக்கக்கூடியது. அதனால் நம்ம வந்து டூ ஃபார்ம் வேர்பில் வந்து நம்ம டூ வந்து பயன்படுத்துகிறோம். டூ வந்து நமக்கு ரூல் தெரியும், கிராமர் ரூல். பன்மைக்கு தான் பயன்படுத்தணும். டூ வந்து பன்மைக்கு தான் பயன்படுத்தணும். இப்போ விங்கிறது வந்து வி வந்து சப்ஜெக்ட்டு, இந்த சப்ஜெக்ட் வந்து ப்ளூரல் ஃபார்ம். விங்கும் போது நாம் இல்லை நாங்கள், அதான் அதனுடைய பொருள். அப்போ நம்ம இங்கே டூ வந்து பயன்படுத்தியிருக்கிறோம். வி டு நாட் ப்ளே, ப்ளேனா விளையாடுறது, எவ்ரிடேனா ஒவ்வொரு நாளும். வி டு நாட் ப்ளே எவ்ரி டே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் விளையாடுறது வந்து கிடையாது. வி டு நாட் ஈட் ஐஸ்கிரீம், நாங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட்றது கிடையாது. ஐஸ்கிரீம் சாப்பிட மாட்டோம், ஐஸ்கிரீம் சாப்பிட மாட்டோம். இப்போ வி வந்து நீங்கள் மெயினாக ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னாக்கா ப்ளூரலுக்கு எப்பவுமே வந்து டூ ஃபார்ம் வேர்பில் டூ தான் பயன்படுத்தணும். சப்ஜெக்ட் வந்து பன்மையில் இருந்தால் அதுக்கு வந்து டூ பயன்படுத்தணும். வாங்க அடுத்து யூக்கு பார்க்கலாம். யூ டு நாட் கம் ஹியர், நீ இங்கே வராத, இல்லை நீ இங்கே வரமாட்ட, நீங்கள் வரமாட்ட, இல்லை நீங்கள் வராத. யூ டு நாட் கம் ஹியர், நீங்கள் வராத. அப்போ யூ வந்து நீன்னு சொல்லலாம், நீங்கள்னு சொல்லலாம். யூக்கு வந்து நீன்னு சொல்லலாம், நீங்கள்னு சொல்லலாம். அப்போ இதுக்கு வந்து நம்ம யூக்கு வந்து டூ தான் பயன்படுத்தணும். யூ டு நாட் கம் ஹியர், நீ இங்கே வராத. யூ டு நாட் லவ், நீ சிரிக்காத. யூ டு நாட் சே எனிதிங், நீ எதுவும் சொல்லாத. யூ டு நாட் சே எனிதிங், நீ எதுவும் சொல்லாத. நீ எதுவும் சொல்லாதங்கிறத நிகழ்காலத்தை குறிக்கக்கூடியது. அந்த டூ வந்து நிகழ்காலத்தை குறிக்கக்கூடியது. அதே டைமில் டூங்கிறது வந்து சப்ஜெக்ட் வந்து ப்ளூரலுக்கு தான் பயன்படுத்தணும். இது ரெண்டுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். தே டு நாட் டூ திஸ், அவங்க இதை பண்ண மாட்டாங்க. திஸ்னா இது, அவங்க இதை பண்ண மாட்டாங்க. தே டு நாட் டூ திஸ், அவங்க இதை பண்ண மாட்டாங்க. தே டு நாட் சீட், அவர்கள் ஏமாற்ற மாட்டார்கள். இப்போ தேனா அவர்கள்னு ஒருத்தருக்கு மேற்பட்டது தானே, அவர்கள் ஒருத்தருக்கு மேற்பட்டது தான். அப்போ பன்மையை குறிக்கக்கூடியது. அப்போ ப்ளூரல் ஃபார்ம் தான். இப்போ சப்ஜெக்ட் வந்து ப்ளூரலில் வந்து இருக்குது. அப்போது அதுக்கு வந்து நம்ம டூ தான் பயன்படுத்துகிறோம். டூ ஃபார்ம் அப்படின்னா நம்ம டூவை தான் பயன்படுத்துகிறோம். தே டு நாட் சீட், அவர்கள் ஏமாற்ற மாட்டார்கள். தே வந்து அவர்கள். தே டு நாட் ஸ்லீப் நவ், அவங்க இப்போது தூங்க மாட்டாங்க. தே டு நாட் ஸ்லீப், தே வந்து ப்ளூரல். நம்ம டூ பார்த்தோம் இல்லையா. இப்போ வந்து டஸ் வந்து பார்க்கலாம். நம்ம டஸ்ஸும் ப்ரெசன்டென்ஸ் தான், டூவும் ப்ரெசன்டென்ஸ் தான். பட் டஸ் வந்து சப்ஜெக்ட் வந்து சிங்குலர், அதாவது ஒருமையில் இருக்கும்போது தான் பயன்படுத்தணும். ஹி டஸ் நாட் ஸ்பீக் ஹிந்தி, அவர் ஹிந்தி பேச மாட்டார். ஹி டஸ் நாட் ஸ்பீக் ஹிந்தி, அவர் ஹிந்தி பேச மாட்டார். என்ன ஞாபகம் வச்சுக்கிறது என்னன்னாக்கா, கிராமர் ரூல் படி வந்து சப்ஜெக்ட் வந்து சிங்குலர், ஒருமையாக இருக்கும்போது அதுக்கு வந்து டஸ், டூ ஃபார்ம் வேர்பில் டஸ் தான் பயன்படுத்தணும். டிஓஎஸ், டஸ் தான் பயன்படுத்தணும். ஹி டஸ் நாட் நோ அபவுட் திஸ், அவருக்கு இதை பற்றி தெரியாது. ஹி டஸ் நாட் நோ அபவுட் திஸ், அவருக்கு இதை பற்றி தெரியாது. ஹி டஸ் நாட் ட்ரிங்க் கூல் ட்ரிங்க்ஸ், குளிர்பானம் அவர் குடிக்க மாட்டார். ஹி டஸ் நாட் ட்ரிங்க் கூல் ட்ரிங்க்ஸ். ஹி டஸ் நாட் ட்ரிங்க் கூல் ட்ரிங்க்ஸ், அவர் குளிர்பானம் குடிப்பது கிடையாது, குடிக்க மாட்டார் கூல் ட்ரிங்க்ஸ் வந்து. ஷி டஸ் நாட் ரைட் ஹோம் ஒர்க் எவ்ரிடே. ஷி டஸ் நாட் ரைட் ஹோம் ஒர்க் எவ்ரிடே, அவள் ஒவ்வொரு நாளும் வீட்டு பாடம் எழுதுவது கிடையாது, எழுதுறது கிடையாது, அந்த மாதிரி. அப்போ ஷீ வந்து சிங்குலர், ஒருத்தருக்குரிய அவள்னு சொல்லும்போது அதாவது ஃபீமேல் ஜெண்டரை குறிக்கக்கூடியது. அப்போது ஷீங்கிறது வந்து ஒருத்தர் தான் குறிக்குது. அப்போ ஷீ வந்து சிங்குலர், அதாவது சப்ஜெக்ட் வந்து ஒருமையில் இருக்கும்போது அதுக்கு டஸ் தான் வந்து பயன்படுத்தணும். ஷி டஸ் நாட் ரைட் ஹோம் ஒர்க் எவ்ரிடே, அவள் தினமும் வீட்டு பாடம் எழுதுவது கிடையாது, எழுத மாட்டா. ஷீ டஸ் நாட் ரீட் இன் த ஈவினிங், அவள் ஈவினிங் படிப்பது கிடையாது. ஷி டஸ் நாட் யூஸ் பென்சில் டு அண்டர்லைன். ஷி டஸ் நாட் யூஸ் பென்சில் டு அண்டர்லைன், அவள் கீழ்கோடு இடுவதற்கு பென்சில் பயன்படுத்த மாட்டாள். ஷி டஸ் நாட் யூஸ் பென்சில் டு அண்டர்லைன். இட் டஸ் நாட் ஹேப்பன், விட்டு பார்க்கலாம் நம்ம வந்து. இட் டஸ் நாட் ஹேப்பன், இது நடக்காது. இட் டஸ் நாட் ஹேப்பன், நோ வரி, அது நடக்காது, கவலைப்படாத. இட் டஸ் நாட் மேட்டர், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது பரவாயில்ல. இப்போ வந்து நான் காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு அந்த பஸ் பிடிக்கணும், நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிக்னிக் ட்ரை பண்ணி எல்லோரும் 4 மணிக்கு வருவீங்களா? இட் டஸ் நாட் மேட்டர், அது ஒரு மேட்டர் இல்லை, அது ஒரு விஷயமே இல்லை, வந்துடுவோம். அப்போ இட் டஸ் நாட் மேட்டர். இட் டஸ் நாட் சீம் குட், இது சரியாக தெரியல, இது சரின்னு தோணலை. இட் டஸ் நாட் சீம்னா தோன்றுதல், தெரியுது, அந்த மாதிரி. இட் டஸ் நாட் சீம் குட், இது சரின்னு தோணலை, இது சரியாக இல்லை, இது சரியாக வரல, எனக்கு சரின்னு தோணலை, அதான் என்னுடைய பொருள். டஸ் நாட் சீம் குட், இது நல்லதுக்குன்னு தோணலை. இட் டஸ் நாட் சீம் குட்.
இப்போது இது வந்து சுருக்கமாக உங்களுக்கு எப்படி நீங்களாக வந்து ஒரு வாக்கியத்தை க்ரியேட் பண்ணுறது, ஃபார்ம் பண்ணுறது, அதுக்கு தான் இது கொடுத்துருக்கேன். சப்ஜெக்ட் வந்து போட்டுங்க. சப்ஜெக்ட் ஹீ ஷி இட்டு வி ஐ வி யூ தே ஏதாச்சும் யூஸ் பண்ணிங்க. டூ ஆர் டஸ் ரெண்டுமே ப்ரெசன்டென்ஸ் தான். பட் என்ன, டூ வந்து ப்ரெசன்டென்ஸ்க்கு பயன்படுத்தணும், டஸ் வந்து சிங்குலர். சப்ஜெக்ட் வந்து சிங்குலர் இருக்கும்போது டஸ் பயன்படுத்துங்க. நாட் ப்ளஸ் அதர்ஸ். இங்கே வந்து அதர்ஸுங்கும் போது இங்கே வந்து மெயின் வெர்ப் வந்து பயன்படுத்துங்க. மெயின் வெர்ப். அதர்ஸுங்கும் போது இங்கே வந்து மெயின் வெர்ப் யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஒரு சில உதாரணம் பார்க்கலாம். ஐ டு நாட் வாஷ் கிளாத். நான் துணி துவைக்க மாட்டேன். ஐ டு நாட் வாஷ் கிளாத். இப்போது சப்ஜெக்ட் ஐ வந்துச்சுங்களா, இங்கே டூ, ஐக்கு வந்து டூ போய் யூஸ் பண்ணுங்களா. அப்புறம் நாட் வாஷ், இதில் ஏதோ வந்து ஒரு வெர்பு. ஐ டு நாட் வாஷ் கிளாத், துணி. ஐ டு நாட் வாஷ் கிளாத். இந்த மாதிரி நீங்களாம் வந்து சென்டென்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுங்கள், நீங்களாம் ஃபார்ம் பண்ணுங்கள். இப்போ டூ யூஸ் பண்ணி எப்படி பாசிட்டிவ் சென்டென்ஸ் வந்து எந்த இடத்துல பயன்படுத்தலாம். இப்போ வந்து சார் வந்து கிளாஸ் எடுத்துன்னு இருக்கிறாரு, யாரோ இல்லை ஒரு விஷயத்தை அடிக்கடி சொல்கிறார், உங்களுக்கு புரியுதா, ஆனால் நமக்கு புரிஞ்சிடுச்சு, நமக்கு புரியுதா இல்லையாங்கிறது அவருக்கு சந்தேகமாக இருக்குது. அப்போ எஸ் ஐ டூ அண்டர்ஸ்டாண்ட், ப்ளீஸ் கோ நெக்ஸ்ட். எனக்கு புரியுது, அடுத்து போங்க. அதை அழுத்தி சொல்கிறோம் இல்லையா, புரியுது அப்படின்னு அழுத்தி சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு தான் இங்கே வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ்னால் டூ வந்து பயன்படுத்துகிறோம். ஐ டூ அண்டர்ஸ்டாண்ட், ப்ளீஸ் கோ டு நெக்ஸ்ட் லெவல். எனக்கு புரியுது, அடுத்த லெவலுக்கு போங்க அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம டூ வந்து சொல்லலாம். இங்கே வந்து உதாரணத்துக்கு இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். ஐ டூ கம் டுமாரோ. இப்போ சந்தேகமாக இருக்குது. இப்போ ஒரு நாளைக்கு வந்து மேரேஜுக்கு போகிறோம், ஃப்ரெண்டோட மேரேஜுக்கு போகிறோம், நீங்கள் வருவீங்களா? வரேன்னு சொல்கிறோம். கண்டிப்பாக நீ வருவியா? ஐ டூ கம் டுமாரோ. நான் கண்டிப்பாக நாளைக்கு வரேன். இந்த கண்டிப்பான்ற வார்த்தையை வந்து இந்த டூ என்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்த சொல்கிறோம். ஐ டூ கம் டுமாரோ. அப்போ ஐ டூங்கிறது நம்ம ஷூரிட்டி கொடுக்குற மாதிரி, கண்டிப்பான்னு சொல்கிற மாதிரி. அதான் ஐ டூ கம் டுமாரோ, நாளைக்கு நான் வரேன், அதுதான் அதனுடைய பொருள். ஹீ டஸ் ரைட் மீ மெயில். அவர் கண்டிப்பாக எனக்கு மெயில் பண்ணுவார். ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம பேசினுக்கிறோம், அவர் வந்து இந்த விஷயத்தை பற்றி உனக்கு ஏதாச்சும் மெயில் பண்ணுவாரா? ஹி டஸ் ரைட் மீ மெயில். அவர் எனக்கு மெயில் அனுப்புகிறாரு. ஹி டஸ் ரைட் மீ மெயில். அவர் கண்டிப்பாக எனக்கு மெயில் அனுப்புகிறாரு. அப்போ தான் டஸ் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ நம்ம இங்கே டஸ் இல்லாமல் கூட சொல்லலாம். இப்போ வந்து மேலே இருக்கிற சென்டென்ஸ் பாருங்களேன். இப்போ ஐ கம் டுமாரோ, நாளைக்கு நான் வரேன்னு சொல்லலாம். கண்டிப்பாக வருவியா அப்படின்னு மீனை கேட்குறாங்க. ஐ டூ கம் டுமாரோ, நாளைக்கு நான் வரேன். அப்போ தான் நம்ம டூ வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறோம். நம்ம வந்து அது ஒரு உறுதியாக சொல்கிற மாதிரி, ஐ டூ கம் டுமாரோ, அதுதான் அதனுடைய பொருள். இதில் வேறு ஏதாவது சந்தேகமாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் அது மீண்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இதை பயன்படுத்தி நம்ம டூ பயன்படுத்திக்கிறோம். அதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் வந்து இதை ஷார்ட் ஃபார்ம் பார்க்கலாம். டூ ப்ளஸ் நாட், டோன்ட். இந்த டோன்ட் யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து சென்டென்ஸ் வந்து க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் வந்து. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பார்க்குறதுக்கு மிக்க நன்றி. இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் இல்லை வேறு ஏதாவது வீடியோ வேணும்னாலும் நீங்கள் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் கண்டிப்பாக அதுக்கான வீடியோவை நான் போடுறேன். நான் மீண்டும் ஒரு முறை சொல்லிடுறேன். நீங்கள் அதாவது ஆரம்ப லெவலில் இருக்கிறவங்க கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னாக்கா, டூ டஸ் இது ரெண்டுமே வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் தான், ரெண்டுமே வந்து நிகழ்காலத்தை குறிக்கக்கூடியது தான். ஆனால் டூ வந்து ப்ளூரலுக்கு பயன்படுத்தணும், டஸ் வந்து சிங்குலருக்கு பயன்படுத்தணும். அதுதான் ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது நேம் பயன்படுத்தி கூட எப்படி சொல்லலான்னு ஒரு வாக்கியம் காமிக்கிறேன். ராஜு do not disturb.
இப்போ வந்து நம்ம கொஞ்சம் பேர் இருக்கிறோம். அதில் வந்து ராஜு வந்து ஏதாச்சும் நம்ம ஏதாச்சும் ஒரு வேலை செய்யும்போது டிஸ்டர்ப் பண்ணுறாரு. அப்போ பேரை சொல்லு, ராஜு. ராஜு டஸ் நாட் டிஸ்டர்ப். ராஜு டஸ் நாட் டிஸ்டர்ப். இப்போ ராஜு வந்து சிங்குலர் தானே, அப்போ நம்ம இங்கே டஸ் தான் வந்து யூஸ் பண்ணணும். இங்கே வந்து டூ வந்து டூ வந்து சொல்லக்கூடாது. ஏன்னா இப்போ நம்ம ஆல்ரெடி தெரியும், இப்போ சப்ஜெக்ட் சிங்குலரில் வந்தால் அப்போ டஸ் தான் பயன்படுத்தணும். ராஜு டஸ் நாட் டிஸ்டர்ப். ராஜு தொந்தரவு பண்ணாத. அப்போது நம்ம டஸ் தான் பயன்படுத்தணும். இப்போ ப்ளூரலாக இருக்கும்போது நம்ம டூ வந்து பயன்படுத்தணும். இதில் நீங்கள் கவனமாக இதில் மைண்டில் வந்து வச்சுக்கோங்க. நேம் பயன்படுத்துங்க. ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.